மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, படம் ரிலீஸ் ஆகி 2 வாரத்துக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு படத்தோட ரிவ்யூ எப்படி இருந்தால் சரியானதாக இருக்கும், எந்த ரிவ்யூவரை நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த ரிவ்யூவரை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா தன் அனுபவத்திலேருந்து சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. எனக்கு பர்சனலாக அந்த ஜோதிகா அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் கங்குவா திரைப்படத்தோட பார்வை எனக்கு கொஞ்சமாக மாறி இருக்குது. ஸோ இந்தியன் 2, கங்குவா, வேட்டையன் போன்ற திரைப்படங்களோட வசூல் குறைஞ்சது ஐயா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பெரிய லெவலில் தெரிவிக்கிறது. இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுற ரிவ்யூவரால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நாசமாக போச்சு அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஐயா சொல்கிறது எந்த அளவு சரியானது, எந்தெந்த விஷயங்களை ஏற்கலாம், எந்தெந்த விஷயங்களை மறுக்கலாம், ரொம்ப தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களை, ஐயா அவர்கள் முதல்ல என்ன சொல்கிறாங்க, திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் கழிச்சு தான் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது கேரளாவில் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்கிறாங்க. இதில் சின்ன கரெக்ஷனாக கேரளாவில் ஒரு படத்தோட ரிவ்யூவை எப்போ பண்ணணும் எப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெளிவான புரிதல் இருக்குது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தான் இந்த விஷயத்தை முதல்ல சொன்னாங்களே, உத்தரவாகவே போட்டாங்க. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகி 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ரிவ்யூ பண்ணணும், அதற்கு மேலே தான் ரிவ்யூ சார்ந்த தகவல்களே பெரிய லெவலில் இருக்கணும். 48 மணி நேரம் எந்த விஷயத்தையும் பெரிய லெவலில் பொது வழியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேரளாவில் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கோட்டாளரானது பெரிய லெவலில் இருக்குது, இதில் மாற்று கருத்து இல்லை. அது சார்ந்த ஆதாரங்களை இந்த சைடில் போடுறேன். அதே விஷயமானது ஐயா அவர்கள் சொல்கிறபடி 2 வாரத்துக்கு அப்புறம் தான் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்க முடியாது. ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2 நாளுக்கு அப்புறம் வேணாம், ஏன்னா அந்த படத்தோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகமானது அந்த படத்தோட வருமானத்தை, அந்த படத்துக்கு பின்னாடி போடப்பட்ட பட்ஜெட்டை தாக்கும் அப்படிங்கிறதுனால அந்த படத்தோட ரிவ்யூவை 2 நாளுக்கு அப்புறம் கொடுக்கறது இப்போ இருக்கக்கூடிய ரிவ்யூவர் பண்ணுற அந்த போக்கை பார்க்கும்போது நமக்கு பர்சனலாக படுது. ஸோ 2 நாளுக்கு அப்புறம் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுற அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய நடைமுறையை தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணலாம். ஐயா அவர்கள் சொல்கிறபடி 2 வாரம் கழிச்செல்லாம் பண்ணுறதுலாம் நடைமுறைக்கு ஒத்து வராது கிடையாது. 2 வாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் பாணியில் பார்த்தீங்கன்னா அவர் போட்ட படத்தை எடுத்துகிட்டு போயிடுவார், படத்தை பார்க்குறவங்களுக்கு அது பெரிய இழப்பாக இருக்கும். ஸோ 2 வாரம் கழித்து அப்படிங்கிறது ஏற்க முடியாது, 2 நாள் அப்படிங்கிற விஷயத்தை வேணால் ஏற்கலாம். இது நம்பர் 1. நம்பர் 2, எந்த ரிவ்யூவரை ஃபாலோ பண்ணுறது, யார் சரியாக ரிவ்யூ கொடுப்பாங்க. உங்களுக்கு சில ரிவ்யூவர் தெரியும், எனக்கு சில ரிவ்யூவர் தெரியும். ஸோ கங்குவா திரைப்படத்தை முதல்ல பார்க்கும்போது முதல் 2 நாள் அந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துட்டு நான் அந்த படத்துக்கு பர்சனலாக போகவே இல்லை. ஜோதிகா அவர்கள் சில ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தன் திரைப்படத்தோட இயக்குனர் சில கருத்தை தெரிவிக்கிறாங்க, சீனு ராமசாமி சில கருத்தை தெரிவிக்கிறாங்க, வேறு சில பேரும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஏன் திட்டமிட்டு வதந்தியை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. திட்டமிட்டு எப்படி ஒரு படத்தை தோக்கடிப்பாங்க, இது என்ன திட்டமிடப்பட்ட வதந்தி அப்படிங்கிறது நமக்கு முதல்ல புரியல. ஸோ ஒரு திரைப்படத்தை போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்தை போய் பார்த்தேன். ஸோ 160 ரூபா கொடுத்து அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ஸோ திட்டமிடப்பட்ட வதந்தினா என்ன அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் முதல்ல புரிஞ்சு. படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லலை, படத்தில் சில ஏரியா ஒர்க் ஆகிருக்கு, சில ஏரியா ஒர்க் ஆகலை. சில ஏரியா ஒர்க் ஆகாத ஏரியாவை பெரிய லெவலில் எடுத்து போட்டு படம் நல்லா இல்லை, மொக்க, கொடுத்த காசு வேஸ்ட்டு, சூர்யாவும் அவரோட குடும்பமும் சேர்ந்து என்னை ஏமாத்திருச்சு அப்படிங்கிற சில கருத்துக்களை சில ரிவ்யூவை கொடுக்குறாங்க. படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மி தான், ஆனால் இவங்க பெருசாக பூம் பண்ணி பெரிய லெவலில் சொல்லிட்டாங்க, இந்த படத்தை தேவையில்லாமல் ஹைப் ஏற்றி சம்பாதிக்க ட்ரை பண்ணுறாங்க, மக்களோட காசை புடுங்குறாங்க அப்படிங்கிற பல்வேறு விதமான கருத்துக்கள் ரிவ்யூவில் சொல்கிறாங்க. ஸோ உண்மைக்குமே ரொம்ப மோசமான திரைப்படமாக அமைஞ்சிருச்சு போல். 2.5 வருஷம் உழைச்சாலும் படம் நல்லா இல்லை தானே, அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் அப்படிங்கிறதான் எனக்கு பர்சனலாக படிச்சு. பட் படத்தை பார்த்துட்டு வந்த பிறகு எனக்கு நைட்டு தோன்ற சில விஷயங்கள் என்னென்னா, படத்தோட ரிவ்யூ அப்படிங்கிற இடத்துல எது நல்லா இல்லை எது நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்கள தான் இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ணணும். நல்லா இல்லைனா எது நல்லா இல்லை, எத்தனை பாயிண்ட்ஸ் நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா எத்தனை பாயிண்ட்ஸ் நல்லா இருக்குது, ஓவரால் அந்த திரைப்படமானது 1 டைம் வாட்சபிளா அல்லது மோர் டைம் வாட்சபிளான்னு சொல்கிறது தான் ஒரு பக்கவான ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டேன். இனிமேல் அவங்கள தான் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதும் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். ஸோ ஒரு திரைப்படத்தை பார்த்த பிறகு இந்த கங்குவா திரைப்படத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கங்குவா அப்படிங்கிற கதாபாத்திரம் இருக்குல்ல, பழமை கால கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் என்னால் பெரிய லெவலில் ஒன்றிருந்து பயணிக்க முடியுது. பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை என்ஜாய் பண்ண முடியுது, அதோட காட்சிகளோட வீரியத்தை உணர முடியுது, கங்குவாவோட வழியை புரிஞ்சுக்க முடியுது, கங்குவாவோட தலைமைத்துவத்தை புரிஞ்சுக்க முடியுது, கங்குவா பெண்களுக்கு கொடுத்தப்பட்ட அந்த வீரத்தை புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி அந்த கங்குவா அப்படிங்கிற கதாபாத்திரம் எனக்கு பெரிய லெவலில் கனெக்ட் ஆனிச்சு, ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆனிச்சு. அதே நேரத்தில் அந்த படத்தில் பிரின்சஸ் அப்படிங்கிற கதாபாத்திரமானது முதல்ல வரும். அந்த பிரின்சஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை என்னால் பெரிய லெவலில் ஏற்றுக்கவே முடியல, அந்த கதாபாத்திரம் செய்கிறத என்னால் நம்ப முடியல. கங்குவாவை நம்பினா பிரின்சஸை நம்ப முடியல. பிரின்சஸ் எனக்கு ஒர்க் ஆகலை, ஏன்னா பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆன ஏரோப்ளைனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் தாவுறாரு, அந்த காட்சிகள்லாம் எனக்கு பெரிய லெவலில் ஒத்துக்க முடியல. பட் கங்குவா 100 பேர் அடிப்பானா நல்லா ஒத்துக்க முடிஞ்சு. கங்குவாவை நம்புறவங்களுக்கு அந்த இசை பார்த்தீங்கன்னா இரைச்சலாக இருக்காது, கங்குவாவை நம்பாதவங்களுக்கு அந்த இசையானது இரைச்சலாக இருக்கும். எனக்கு அந்த இசையானது இரைச்சலாக இல்லை, ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு.
இருந்துச்சு. பட் அந்த பிரின்சஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் மென்மையாக, இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில், இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சஸுக்கும் அந்த கதாநாயகிக்கும் வரக்கூடிய ஒரு சாங்கெல்லாம் என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அந்த சமயத்தில் நான் மொபைல் தான் பெரிய லெவலில் நோண்டினேன். ஸோ கங்குவா திரைப்படமானது ஒன் டைம் வாட்சபிள், அதாவது ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் கொடுத்த காசுக்கு மோசமான திரைப்படம், சூர்யா ஏமாத்திட்டாரு, ஜோதிகா ஏமாத்திட்டாங்க, கிரீன் ஸ்டூடியோ ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஸ்டூடியோக்கு ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற சில கருத்துக்கள்லாம் பெரிய லெவலில் என்னால் நம்ப முடியல. ஒரு தடவை கொடுத்த காசை கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் லப்பர் பந்து மாதிரி, அமரன் மாதிரி ரிப்பீட்டடாக அந்த படத்துக்கு 4-5 தடவை போகிற படமாக அந்த படம் இல்லை. 4-5 தடவை கங்குவா திரைப்படம் என்னை என்டர்டெயின் பண்ணாது. கொடுத்த காசுக்கு 4-5 தடவை கங்குவா எனக்கு உண்மையாக இருக்காது. ஆனால் ஒரு தடவைக்கு கங்குவா எனக்கு உண்மையாக இருக்கும். ஸோ திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறபடி இந்த படத்தோட ரிவ்யூ ஆனது நல்லாவே இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் சொல்கிறாங்க. அந்த படத்தில் ஒரு சீன் கூட நல்லா இருக்காது, ஒரு காட்சி கூட நல்லா இருக்காது, ஒரு கதை கூட நல்லா இருக்காது. ஸோ இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரானது. திரைக்கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா ஒர்க் ஆகிருக்கு, ஒரு ஏரியா ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிவ்யூ. ஸோ ஆனால் ரிவ்யூவர் எல்லாருமே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் ஊதி பெருத்தாக்குறாங்க. ஸோ இதனால தான் இது திட்டமிடப்பட்ட வதந்தி அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இனிமேல் நான் ஒரு ரிவ்யூவரை ஃபாலோ பண்ணால் எனக்கு 2 தான். நல்லா இருக்குன்னா எது நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, எது நல்லா இல்லை, ஒரு தடவை பார்க்கலாமா, 2 தடவை பார்க்கலாமா, இல்லை மோர் டைம் வாட்சபிளா, இது மட்டும் எனக்கு அந்த படத்தை பற்றி தெரிஞ்சால் போதும். எனக்கு ரொம்ப போய் என்டர்டெயின் ஆகணும். ஒன் டைம் எந்த ஒரு திரைப்படமே நம்மளை ஒரு தடவையாவது என்டர்டெயின்மெண்ட் ஆக்கும். அதில் நான் உண்மைக்குமே ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். அதிகப்படியாக அந்த படம் என்னை என்டர்டெயின்மெண்ட் ஆக்குதா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் நம்ம பெரிய லெவலில் பேச வேண்டியது. பட் கங்குவா திரைப்படத்தில் திட்டமிடப்பட்ட வதந்தி தான் அந்த கங்குவா படத்தோட வசூலை மிக 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 மோசமாக பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த அளவும் மாற்று கருத்து இல்லை. தயவு செய்து சொல்கிறேன், ஒரு வார்த்தையில் ரிவ்யூ சொல்கிறோன்னா நம்பாதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டு, ஐயா அவர்கள் சொல்கிறபடி 2 வாரம் கழிச்செல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுலாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. 2 நாள் கழிச்சு வேணால் ரிவ்யூ பண்ணலாம். இந்த திட்டமிடப்பட்ட வதந்திகள் நடக்கிறதுனால தான் இந்த 2 நாள் ரிவ்யூ அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறோம். ரிவ்யூ அப்படிங்கிறது தான் ஒரு படத்தை பெரிய லெவலில் ஓட்டுது. லப்பர் பந்தாக இருக்கட்டும், அமரன் திரைப்படமாக இருக்கட்டும், லவ் டுடேயாக இருக்கட்டும், சின்ன சின்ன படங்கள் பெரிய லெவலில் வெற்றி பெறதுக்கு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் காரணமாக இருக்கட்டும். அயோத்தி அப்படிங்கிற படம் பெரிய லெவலில் வெற்றி பெற்றதுக்கு ரிவ்யூ தான் காரணம். சூரரை போட்டு அப்படிங்கிறது பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரிவ்யூ தான் காரணம். ஸோ ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு படத்தை பெரிய லெவலில் பூஸ்டப் ஆகி கொண்டு போயே சேர்க்கும். ஆனால் திட்டமிடப்பட்ட வதந்தி பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை எவ்வளவு கீழே இழுக்கணுமோ அவ்வளோ கீழவும் இழுத்துரும். 2மே நல்லது இருக்குது, 2லையுமே கெட்டது இருக்குது. ஸோ ஒரு திரைப்படத்தை ரிவ்யூ சொல்கிறவங்க ஒரு வார்த்தையில் சொல்கிற ரிவ்யூவை தயவு செய்து புறக்கணிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, நம்ம இண்டஸ்ட்ரி அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு செய்தியாக பார்த்துட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணுறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.